Good morning. Last video நம்ம what are the three types of treatment ன்னு சொன்னோம். இப்போ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரீட்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஆல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ப்ரொவைடட் எல்லாமே ஓரளவு நார்மலாக இருக்குது அப்படின்ற போது டாக்டர்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுவாங்க. அதாவது ஓவுலேஷன் இண்டக்ஷன் வித் டைம்டு இன்டர்கோர்ஸ். அதாவது கரெக்டாக முட்டை வெளியேறி ரப்சர் ஆகிற டைமில் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு முறை வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 5 days வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்ஸை கொடுத்துட்டு 9th day உங்களுக்கு ஸ்கேனுக்கு வர சொல்லி அந்த ஃபாலிக்கிள் எவ்வளோ அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு, அது கரெக்டான சைஸ்க்கு இருக்கா, இல்லை நம்ம வேறு எதுவும் மெடிசன்ஸ் ஆட் பண்ணணுமா அப்படின்றத அவங்க அசஸ் பண்ணுவாங்க. இது நல்லா வரும்போது கரெக்டாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு ரப்சர் ஆகிட்டு கரெக்டாக 48 hours நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் பண்ணி அந்த சேர்ந்துருக்கும் போது ஸ்பெர்ம்ஸும் எக்ஸும் வந்து கரெக்டான அந்த மேட்ச் பண்ணுற போது நம்மளுக்கு நிறைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட். இது மாதிரி ஒரு பெண்ணுக்கு 3 to 6 cycles வரைக்கும் அவங்க சஜஸ்ட் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் யுவர் ஏஜ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம். இது எல்லாம் ஜென்ரலைஸ்டாக எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஒரே வீட்லேயே பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி இருந்தால் கூட இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வேறுபடும். அதனால இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க டாக்டர், எனக்கும் இதே மாதிரி தான் அப்படின்னா ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டாக்டர்ஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ.